என்னோட தந்தை கலைஞர் கருணாநிதி இறந்தப்போ எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். தன்னோட தந்தைக்கு மெரினாவில் இடம் தர மறுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய குற்றத்தை சுமத்திருக்காரு. மேலும் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதல்வர் கலைஞருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கலன்னு குற்றம் சாட்டிருக்காரு. மு.க. ஸ்டாலினோட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கிற விதமா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, காமராஜர் இருந்த போதும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் அவங்க இறந்த போதும் சரி, அவங்களை நல்லடக்க செய்ய எத்தனையோ பேர் அப்போது ஆட்சியில் இருந்த திமுக முதலமைச்சர் கருணாநிதி கிட்ட முறையேற்றதாகவும், ஆனா கருணாநிதி அவர்களோ முதலமைச்சரா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் மெரினாவில் இடம் தர முடியும்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லாம் மெரினாவில் இடம் தர முடியாதுன்னு, நீங்க உங்களோட சொந்த இடத்துல அடக்கம் செஞ்சு கொள்ளுங்கன்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொன்ன அந்த வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கருணாநிதி இறந்து போகவே அவரோட உடலை மெரினாவில் நல்லடக்கம் செய்யறதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்போது முதலமைச்சர் இருந்தப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியும் முன்னாள் முதலமைச்சர்களுக்கெல்லாம் இடம் தர முடியாது, முதலமைச்சர்கள் மட்டும்தான் மெரினாவில் இடம் தர முடியும்னு அப்படின்னு உங்க அப்பா சொன்னார்ல, அதே மாதிரி தர முடியாதுன்னு பதிலடி கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.